ഉദയനിധി സ്റ്റാലിൻ ഇവിടേക്ക് വന്നിട്ടുണ്ട്. അദ്ദേഹം ഇപ്പോൾ ICUവിലുള്ള രോഗികളെ സന്ദർശിക്കുകയാണ്. അതിനുശേഷം അദ്ദേഹം അല്പസമയത്തിനുള്ളിൽ ഇറങ്ങുമെന്നുള്ളതാണ് നമ്മൾ മനസ്സിലാക്കുന്നത്. മരിച്ചവരെ കാണുകയും അവർക്ക് അവരുടെ മൃതദേഹം കണ്ടതിന് ശേഷം ആദരാഞ്ജലി അർപ്പിക്കുകയും ചെയ്തിരുന്നു. അതിനുശേഷം ഈ ആദരാഞ്ജലി അർപ്പിച്ചതിന് ശേഷം അദ്ദേഹം പിന്നീട് ബന്ധുക്കളെ കണ്ടു സംസാരിച്ചു. അതിനുശേഷമാണ് ഇവിടെയുള്ള പരിക്ക് പറ്റിയവരെ കാണാൻ എത്തിയത്. പരിക്ക് പറ്റിയവരെ എത്തി അവർ ICUവിലെത്തി സന്ദർശിച്ചു. മറ്റു രോഗികളെയും സന്ദർശിച്ചു. ഏകദേശം 51 പേർ ഇത്തരത്തിൽ പരിക്ക് പറ്റി കിടക്കുന്നുണ്ട്. 17 പേർ ICUവിലുമുണ്ട്. അവരെല്ലാം കണ്ടു. അതിനുശേഷം രോഗവിവരം അന്വേഷിച്ചതിന് ശേഷം ഡോക്ടർമാരുമായി ഇവരുടെ ആരോഗ്യനിലയെ സംബന്ധിച്ച് കാര്യങ്ങൾ ചർച്ച ചെയ്തു. അതിനുശേഷമാണ് ഇപ്പോൾ ഉദയനിധി സ്റ്റാലിൻ ഇപ്പോൾ മടങ്ങുന്നത്. അദ്ദേഹം തിരിച്ച് തൻ്റെ വാഹനത്തിൽ തിരിച്ചു മടങ്ങുകയാണ്. അദ്ദേഹം മറ്റൊരു യാത്ര മാറ്റിവെച്ചതിന് ശേഷമാണ് ഇങ്ങോട്ട് എത്തിയത്. അതിനെത്തിയതിന് ശേഷം അദ്ദേഹം ഈ ആശുപത്രിയിൽ പരിക്ക് പറ്റി കിടന്നവരെയും രോഗം ബാധിച്ചവരെയൊക്കെ തന്നെ സന്ദർശിച്ചതിന് ശേഷം അദ്ദേഹം ഇപ്പോൾ മടങ്ങുകയാണ്. വലിയ തിരക്കുണ്ട്. ഉദയനിധി സ്റ്റാലിൻ സംസാരിക്കുന്നതിലേക്ക് 30 பேருடைய உடல் அந்த பிரேத பரிசோதனை எல்லாம் முடிக்கப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அவங்களுடைய உறவினர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் தனியாக அந்த ஆம்புலன்ஸ் வச்சு இந்த அமரர் ஊர்தி வச்சு அவங்களுடைய இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய உறவினர்கள்லாம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு 9 பேருடைய உடல் பரிசோதனை அந்த பிரேத பரிசோதனை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்தில் அது முடிஞ்சிடும். நான் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய 4 பேருடைய உடலுக்கு நம்முடைய அமைச்சர்கள் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், அண்ணன் மாசு அவர்கள், திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், அண்ணன் சிவசங்கர் அவர்கள், 7 அமைச்சர்கள் எங்களுடைய அஞ்சலியை செலுத்தியிருக்கிறோம். அவங்களுடைய உறவினர்களை தைரியப்படுத்தியிருக்கிறோம். இந்த அரசு எப்போதுமே அவங்களுக்கு துணை நிற்கும். நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய இழப்புக்கு அளவீடே கிடையாது. அவ்வளவு பெரிய இழப்பு இது. அரசு சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ செஞ்சிருக்கிறோம். ICUக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய அனைத்து பேஷண்ட்ஸையும் பார்த்திருக்கிறேன். அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறேன், தைரியம் சொல்லியிருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா பேசியிருக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பிரச்சனை, என்னென்ன டெஸ்ட் எடுக்கப்பட்டிருக்கு, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், இன்னும் எத்தனை நாள் குணமடைவாங்க அப்படின்னு அவங்களோட நான் கேட்டு அந்த செய்திகள் அறிஞ்சிருக்கேன். அதை முதலமைச்சர்கிட்ட அப்டேட் செய்ய போறேன். மருத்துவர்கள் ஃபுல் ஃபோர்ஸில் இறங்கி அவங்களால செய்ய முடிஞ்ச அத்தனை பணிகளையும் இங்கே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய 200 மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது தவிர சேலத்திலிருந்து 30 மருத்துவர்கள், நாமக்கல்ல இருந்து 9 മരുത്തുവர்கள், മധുരയിലിருந்து ബന്ധുമിത്രാദികളെ കണ്ടു. ഭൗതികദേഹങ്ങൾ ഇനിയൊരു 2 മണിക്കൂർ കൊണ്ട് എല്ലാ ദേഹങ്ങളും പോസ്റ്റ്മോർട്ടത്തിന് ശേഷം ബന്ധുക്കൾക്ക് വിട്ടുകൊടുക്കാൻ കഴിയുന്നതായി പ്രതീക്ഷിക്കുന്നു എന്നാണ് മാധ്യമങ്ങളോട് പറഞ്ഞത്.